சைஸா இருக்கு. எப்படி நல்ல சண்டை போடும். வணக்கம், நான் உங்கள் ஜால் அதீதன் காய்க்கிறேன். நாங்கள் இப்போ எங்கே வந்திருக்கோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், நாங்கள் இப்போ சண்டிலிப்பேக்கு வந்திருக்கிறோம். அங்கே வந்து இப்போ யாழ்ப்பாணத்தில் வந்து வெள்ளடியன் கோழி வளர்க்குற ஒரு ஆளை சந்திக்க போகிறோம். அவர் வந்து என்ன நண்பரும் கூட. அவரை சந்தித்து இந்த சண்டை சேவல் அனுபவங்களை என்ன மாதிரி அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட நாங்கள் அதை கேட்டு தெரிஞ்சு கொள்வோம். வணக்கம். எப்படி சும்மா இருக்கிறீங்களா? என்ன பேர் உங்களுக்கு? எனக்கு ஜெயக்குமார். எனக்கு தெரியும் உங்களோட பேர். ஆக்கள் பார்க்குறதுக்காக தான் அங்கே இருக்கிறவங்க பேர். அது என்ன நண்பரனோட எனக்கு அந்த பேர் தெரியும். உங்களோட சண்டை சேவல் எத்தனை வருஷம் அனுபவம்? எத்தனை வருஷம் வளர்க்குறீங்க? ஒரு 25 வருஷம். 25 வருஷத்துக்கிட்ட வளர்க்குறீங்க. எத்தனை வயசுலேருந்து வளர்க்குறீங்க? நான் 20 வயது. 20 வயதுலேருந்து வளர்க்குறீங்க சண்டை சேவல். சண்டை சேவல் பந்தயத்துக்கெல்லாம் விடுறதா? பந்தயத்துக்கு விட்டுருக்குறீங்க. கோதாக்கு விட்டுருக்கோம். கோதாக்கெல்லாம் விட்டுருக்குறீங்க. இது என்னன்னு சொல்கிறேன் இந்த சேவல்? இது கோல்டுன்னு சொல்கிறது. இது முடியாது முடியாது. இது தூக்கி காட்டுங்க அப்படியா? அப்படி சண்டை இல்லாமல் விட்டுருக்குறீங்க? சண்டை விட்டுருக்கு. நல்லா செய்யும். அடிப்படையில் நம்ம நல்ல ஓகே நல்ல அடிபடும். எத்தனை வருஷம் இப்போ இந்த சேவல்? இது வந்து 2 வருஷமா. இந்த சேவல் எப்படி என்ன பொத்தானடா சொல்கிறேன் பருவத்தில்? அப்போ என்ன முள்ளு வந்து பெரிய சேவல் வேற இருக்கு. அப்போ இப்போ எப்படி நீக்குதா? எத்தனை சேவல் கிட்டத்தட்ட வச்சிருக்கீங்க? ஒரு 5-6 நிற்குது. 5-6 கிட்ட நிற்குது. அப்போ நீங்கள் இப்போ இந்த கோழிகளுக்கு வந்து இப்போ எப்படியான இப்போ சண்டை சேவல்னு சொன்னால் எப்படியான சாப்பாடு கொடுக்குறேன்? சண்டை சேவல்ண்டா சும்மா நார்மல் டைமில் எப்படி கொடுப்பீங்க? சண்டை ஆயுதப்படுறதுக்கு எப்படி நார்மல் டைமில் என்ன சாப்பாடு? உடையல் நெல் போடுறாரு. உடையல் நெல். சண்டை அண்டைக பாதான் பீரிச்சம்பழம் பிட்டா வேற உடையல் உளுந்து பயறு எல்லாம் சேர்த்து கொடுப்பேன். சாப்பாடு வந்து என்ன மாதிரி இப்போ ஒரு நேரம் எத்தனை நேரம் சாப்பாடு கொடுக்கணும்? இப்போ சண்டை சேவலுக்கு வந்து எத்தனை நேரம்? இப்போ ரெய்னிங் கொடுப்போம். தூக்கி எறிஞ்சு ரெய்னிங் எப்படி ரெய்னிங் கொடுக்குறோம்? நீங்கள் இப்படி தூக்கி எறிஞ்சு இப்படி செய்யுங்க, காட்டுங்க அப்போ. இந்த ரெய்னிங் இப்படி செய்யக்குள்ள சேவல் வந்து பயப்படாது? பயந்தான் மண்ணில் செய்யும். மணலுக்குள்ள செய்யும். இது சும்மா செய்யும். ஃபர்ஸ்ட் டைம் செய்யக்குள்ள பயப்படும் சேவல். பிறகு நார்மலுக்கு வந்துடும். இப்போ இதெல்லாம் இப்போ பயப்படாம நிற்கும். ட்ரைனிங் எல்லாம் ஓகே. ஃபர்ஸ்ட் டைம் செய்ய என்ன மாதிரி பயப்படும்? கொஞ்சம் பயப்படும். அது என்னண்டா அப்படி பழக்கி எடுக்கிறேன் நீங்கள்? நடுநடு செய்ய அப்புறம் பயமெல்லாம் அடுபட்டுரும். இது இப்படி செய்யணும், இப்படி செய்யணும், இப்படி தடவணும், இப்படி தண்ணி தொட்டு செய்யும். இப்படி செய்யுது. தூக்கி இப்படி போடணும். பால்ல பிடிச்சி தூக்கி போறோம். அப்படி இல்லை. அப்ப கண்ண விஷயங்கள் எல்லாம் இருக்கு. ஒரு சண்டை சொல்ல சும்மா சண்டை வளர்த்து விடல. உடம்ப நல்ல டைட்டா ஆகும். கழுத்தையெல்லாம் விடுவோம். நல்ல டைட்டா வந்தா தான் அடிகளை வாங்கும். சண்டை மற்ற கோழியின் அடிகளை வாங்கி நிற்பாரா? அதுக்காக அப்படி எல்லாம் செய்யறது. இப்போ உங்களோட எத்தனை இப்போ சண்டை அனுபவமான கோழியில் நிற்கிது? வயதும் போன நிற்குது. அனுபவம் அதெல்லாம் நிற்கும். அப்போ மற்ற ஆக்களையும் பார்ப்போமா? ஒவ்வொரு ஒரு சைஸில் வச்சிருக்கிறீங்களா? இப்போ இந்த குஞ்சு நிற்குது, இது நிற்குது, குஞ்சுகள் நிற்குது, அங்கே குஞ்சுகள் நிற்குது, கழுவம் நிற்குது. அவையெல்லாம் இப்ப கொஞ்சம் குறைஞ்சாச்சு. சாப்பாடு பிரச்சனை அதுகள் எல்லாம் ஒன்றும் செய்யலாது. எல்லாம் குறைச்சாச்சு. இப்ப 4-5 தான் நிற்குது. குஞ்சு மடுத்து வளர்க்கலாம். கட்டங்கள் அவ்வளவு விலைவாசி போகுது. என்ன கோழி அரிசி எல்லாம் அவ்வளவு போகுது? 200-220 ரூபா போகுது. என்ன இப்போ மலிகிற மாதிரி இல்லை? இப்போ இல்லை தை மாசி தான் பார்த்து குஞ்சுகள் எடுக்கும். அப்ப மற்ற சேவலையும் பார்ப்போமா? அப்ப இதே மாதிரி களங்கண்ட சேவலை? களங்கண்டு இருக்கு. 4-5 சேவலை அடிச்சு கிளச்சிருக்கு. ஆளை பார்க்கவே தெரியுது. முள்ளுகள் எல்லாம் நல்ல இதாக தான் இருக்கு. குத்தமே கொஞ்சம் அவதாரமா இருக்கும். நாங்கள் பிடிச்சி பார்க்கலாமா? பிடிச்சி பேர் கொத்தாதா? கொத்தாது. வெயிட்டா தான் இருக்கு. என்ன மாதிரி வெயிட்டுல பார்த்து ஒரு சண்டை சேவல் எத்தனை கிலோல இருக்கும்? 2-3 கிலோ. 2-3 கிலோ இருக்கும். அதுக்கு மேல இருந்தா அடிக்காது. இது எத்தனை கிலோ வரும்? இது 2.5 கிலோ. மற்ற சேவலை பொறுத்தும் இருக்காது. எத்தனை கிலோல வளர்ப்போம்? பெரிய சேவல் என்ன கொஞ்சம் வெயிட்டுகளை கூட்டி அப்படி வளர்ப்போம். 4 சேவல் இது கிளச்சிருக்கேன். அப்ப அந்த மற்ற சேவல் எவரை பார்ப்போம்?
எப்படி இல்லை அட்டாசம் போன்ற எல்லாம் கிளறி எறிகிற இதுதான் ஆக்களை கண்டுட்டு அப்படி செய்கிறாரோ இல்லை அது அப்படித்தான் செய்யுங்க. அது கொஞ்சம் பொல்லாத ஆள் போல இருக்க கொல்லாதான் வேறு கொஞ்சம் வயது போட்டுது கூட 7 வயதாகுது. 7 வயதாகுது இப்போ வச்சிருக்கிறீங்களா இப்போ அது இப்போ நாளை ஓய்வு கொடுத்தாச்சு இல்லை ஓய்வு கொடுத்தாச்சு. ஓய்வு கொடுத்துட்டீங்க அப்போ என்ன மாதிரி இப்போ ஓய்வு கொடுத்துட்டீங்களா இன்னும் எடுக்கிறீங்களா? ஆனால் 7 வருஷமா தெரியல சின்ன ஆள் மாதிரி நிற்கிறாளா பார்க்க. இல்லை இல்லை அது 7 வருஷமா கண்ணும் போட்டு முள்ளில் தெரியுது ஆள் வயசு தானே கண்ணு இப்படி சண்டையில போனதா இல்லை சண்டையில தான் போனேன். எத்தனை சண்டை ஆள் எனக்கு சண்டை பிடிச்சி இது சொல்லலாம் உள்ளுக்குள்ள நல்ல உள்ளையெல்லாம் டயல்கள் பார்த்து சண்டை எத்தனை சோலை கிடைச்சிரு இது கனசோலை கிளச்சி கனசோலை எத்தனை நிமிஷத்துல சண்டையை முடிக்கும்? இது ஒரு 1/2 மணித்தாலும் 20 நிமிஷம் சேவலை போகிறோம். சோலை 20 நிமிஷத்துல சண்டையை முடிப்போம். சண்டையை முடிப்போம். அப்போ கொஞ்சம் மாலை கொஞ்சம் சளி இருக்கு போல. சளியலுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் செய்யணும் நீங்க? சளிக்கு வந்து இது துளசி மிளகு இது மிளகு உப்பமேனி இது கற்பூரவள்ளி எல்லாம் இடிச்சு போட்டு தீர்த்துறாங்க. அப்புறம் மருந்தும் வாங்கி வைக்கிற கடையில. அப்போ இங்கிலீஷ் மருந்தாண்டா என்ன போடுறோம்? என்ன பேர்? என்ன மருந்து? ரொட்டசியனும் அது வேற என்ன வாய்க்கணும் நீங்க? இதை பாக்குறாங்களுக்கு ஒரு பயனுள்ள இருக்கும். அவர்கள் அதுகள் போடுற மற்றது தமிழ் மருந்து சொன்னா அந்த குப்பமேனி துளசி அதெல்லாம் போட்டு இடிச்சு தீர்த்தி விட்டா கொஞ்சம் அந்த ஹெல்த்துக்காண்டியும் சளியையும் போயிட்டோம். உடம்புக்கு நல்ல கிடையாதுகளையும் கொடுத்து இதுகளையும் கொடுத்தா நல்ல. இப்ப பேருக்கு குஞ்சு எடுக்கிறீங்களா? இந்த குஞ்சு எடுக்கிறீங்களா? ஒரு முறை எடுத்து எல்லாம் இந்த காத்தோட எல்லாம் பழுதா செத்து இந்த காத்து மலையில எடுக்கணும். இது பேனக்கட்டை வந்துட்டு பேனக்கட்டை முடியத்தான் எடுக்கும். பேனக்கட்டை எல்லாம் பாலுகள் எல்லாம் கொட்டு இது ஒரு நல்ல சேவை. கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ சில தெரிஞ்சாக்கள் காய்ச்சிருக்கணும். சரி அப்போ அடுத்த இதை பார்ப்போம். அந்த மாதிரி பராமரிப்பு விட ஒரு நாளைக்கு உங்களுக்கு எவ்வளோ முடியும்? 500 ரூபா முடியும். 500 ரூபா முடியும். இப்போ 500 ரூபா ஒரு நாளைக்கு 500 ரூபா முடியும் ஒரு நாளைக்குள்ள. அப்போ இப்போ சண்டைக்கு ஸ்பெஷலாக வளர்க்க எவ்வளோ முடியும்? இது ஒரு 21 நாளும் ஒரு 21 நாளைக்கு எவ்வளோ ஒரு சேவலை தயார் பண்ணுறோன்னா எவ்வளோ முடியும்? 6000 ரூபா முடியும். 6000 ரூபா முடியும் ஒரு சேவலை தயார் பண்ண. அப்போ என்ன இதில் விற்கிறீங்களா சண்டை சேவலை? விற்க மாட்டீங்க. என்ன விலை விட்டாலும் கொடுக்க மாட்டீங்க. 50,000 அப்படி 20,000 சேவலம் வித்ததே கிடையாது. வாங்குறதும் கிடையாது. வாங்கியும் கிடையாது, விற்கிறதும் இல்லை. வாங்கினது கிடையாது. உண்டை வாங்கி எடுத்த உங்களோட இனமே அப்படியே நிக்குது. எடுத்துட்டு இருக்கிறீங்க. வா 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 டா ஏன்